Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு பீஸா தோசை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம சாதாரணமாகவே பீஸா மைதா மாவில் தான் செஞ்சு பார்த்துருக்கோம். நம்ம இன்னைக்கு இட்லி மாவு, அதாவது தோசை மாவு வச்சு நம்ம எப்படி பீஸா செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது நம்ம இட்லி மாவு இருந்தாலும் பரவாயில்ல, தோசை மாவு இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் திக்காக எடுத்துக்கணும். நான் எடுத்திருக்கேன், இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் திக்காக. அப்புறம் பீஸா சாஸ் இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் ஆர்டினரி டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சீஸு, மொசரில்லா சீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை க்யூப் சீஸ் வேணாலும் வாங்கி இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். இது ஆரிகானோ, அது மேலே டாப்பிங் போட, இல்லை இட்டாலியன் மிக்சட் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கு பட்டரு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் மேலே உப்பு தூவுறதுக்கு, ஸ்வீட் கார்ன் அது வேக வச்சுருக்கேன். அப்புறம் கேப்சிகம், குடமிளகா, என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக வச்சுக்கணும். ஏன்னா சேர்ந்து இருந்ததுன்னா வேகாது, அதனால் தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கணும். தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே பட்டர் போட்டுக்கணும். ஏன்னா இது பீஸாங்கிறதுனால எண்ணெய் போட்டோன்னா நல்லா இருக்காது, அதனால் பட்டர் போட்டுக்கணும். போட்டுட்டு மாவை இந்த அளவு கரைச்சிக்கணும். பாருங்கள், தெரியுதா? இந்த அளவு கரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை தோசையாக ஊற்றலாம். கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கணும், ரொம்ப லேசாக ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு பரப்பிக்கணும். இப்போ இதை ஒரு மூடி வச்சு 1 நிமிஷம் வேக விடலாம். அடுப்பை குறைச்சி வச்சு வேக விடணும். வெந்திரிச்சு போதும். இப்போ இந்த பீஸா சாஸ் இருக்கு இல்லையா, அதை 1 ஸ்பூன் இதில் போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஏன்னா அடுப்பு ரொம்ப ஹையில் வச்சிட்டோன்னா தீஞ்சு போயிடும் தோசை. இந்த மாதிரி பரப்பிட்டு இது மேலே கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் கேப்சிகம் கொஞ்சம், நீங்கள் மஷ்ரூம் போட்டுக்கலாம், பன்னீர் போட்டுக்கலாம், எது வேணால் அவங்கவுங்க விருப்பம்தான். நான் ஸ்வீட் கார்ன் ஃபஸ்ட்டே வேக வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மேலே இந்த ஆரிகானோ அதை போட்டுடணும். கொஞ்சம் வேகமாக பண்ணணும், தோசை வெந்துடும். இதையும் போட்டுட்டு அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதையும் மேலே போட்டுறணும். அப்புறம் கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டுட்டு இந்த சீஸ் அப்படியே மேலே போட்டுறணும். போட்டு இந்த மூடியால் திருப்பியும் ஒரு நிமிஷம் மூடி வச்சிடணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல சீஸ் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. நம்மளுடைய பீஸா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணுற நேரம் கூட ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பீஸா தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், இப்போ பீஸா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னும் ஃப்ளேவர் வேணும்னா நம்ம சாப்பிட்றச்ச இந்த ஆரிகானோ கொஞ்சம் அப்படியே மேலே தூவிக்கலாம். தூவிட்டு கட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மைதாவில் பீஸா வாங்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நம்மக்கிட்ட எப்போவுமே இட்லி மாவு இருக்கும்.
இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.